வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 3வது நாளாக கொரோனா பாதிப்பு 2000-ஐ தாண்டியது. 2115 பேர் இன்று ஒரே நாளில் பாதிப்பு. சென்னையில் 1322 பேர் கொரோனாவுக்கு பாதிப்பு. மேலும் 41 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 666ஆக அதிகரிப்பு. லடாக்கில் சீன ராணுவத்தினர் அத்துமீறல் விவகாரம். அனைத்து கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. லடாக் எல்லையில் பணிபுரியும் ராணுவ வீரர்களுக்கு புதிய பாதுகாப்பு கவச உடைகள். இந்திய ராணுவம் நடவடிக்கை. கொரோனா தொற்றால் உடல்நிலை மோசமடைந்துள்ள டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சருக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தீவிர சிகிச்சை. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். இந்திய ராணுவத்தினர் மீது சீனா திட்டமிட்டே தாக்குதல் நடத்தியதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மத்திய அரசு தூங்கிக் கொண்டிருந்ததாக கண்டனம். அரசு மருத்துவமனைகளில் கொரோனா மருந்து மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடா? ஆட்சியாளர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து தேவையான மருந்துகளை கொள்முதல் செய்ய டிடிவி தினகரன் வலியுறுத்தல். கொரோனா தடுப்பு பணிகளுக்கு அதிக காவல்துறையினரை ஈடுபடுத்த கோரிய வழக்கு. தமிழக அரசு 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை. மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். லடாக்கில் சீன ராணுவத்தின் அத்துமீறல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. கூட்டத்தில் சீனா மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. கிழக்கு லடாக்கின் கல்வான் பகுதியில் நடைபெற்ற இந்திய சீன ராணுவ மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீர மரணமடைந்த நிகழ்வு நாட்டு மக்களை பெரும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மேலும் 85 வீரர்கள் காயமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை நிலையை எடுத்துரைக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனிடையே லடாக் பிரச்சினையால் இந்தியா சீனா இடையே ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலி வாயிலாக அனைத்து கட்சி கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மமதா பானர்ஜி, சிவ்சேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே, ஒய்எஸ்ஆர் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி, சமாஜ்வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், மார்க்சிஸ்ட் சார்பில் திரு சீதாராம் யெச்சூரி, பிஜு ஜனதாதளம் சார்பில் திரு நவீன் பட்நாயக் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்தனர். கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். சீனா மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. ஆம் ஆத்மி, ஏஐஎம்ஐஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அழைப்பு இல்லை என்ற போதிலும் நாட்டுடனும் நாட்டின் பாதுகாப்புக்கும் துணை நிற்போம் என திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சீனா மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். லடாக் எல்லையில் பணிபுரியும் ராணுவ வீரர்களுக்கு புதிய பாதுகாப்பு கவச உடைகளையும் பிரம்புத் தடிகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டுள்ளது.
லடாக் எல்லையில் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற மோதலில் இந்திய வீரர்கள் மீது கற்கள், இரும்பு தடிகள், ஆணிகள் பதிக்கப்பட்ட கம்பிகள் உள்ளிட்டவற்றை கொண்டு சீன ராணுவம் தாக்குதல் நடத்தியது. நாடு முழுவதும் இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கடந்த மாதம் 5 மற்றும் 6ஆம் தேதிகளிலும் இதே போன்ற தாக்குதலை இந்திய வீரர்கள் மீது சீனா நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லடாக் கட்டுப்பாட்டு எல்லையில் பணிபுரியும் ராணுவ வீரர்களுக்கு புதிய பாதுகாப்பு கவச உடைகளையும் பிரம்பு தடிகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. இதற்காக மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்றிடம் 2000 கவச உடைகளுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 500 ஆடைகள் விரைவில் கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா தொற்றால் உடல்நிலை மோசமடைந்துள்ள டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயினுக்கு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயின் கடந்த திங்களன்று காய்ச்சல் காரணமாக அங்குள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் வைரஸ் தொற்று இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் சந்தேகத்தின் பேரில் கடந்த புதன்கிழமை மீண்டும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் திரு சத்யேந்திர ஜெயினுக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே திரு சத்யேந்திர ஜெயினுக்கு நிமோனியா பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் மருத்துவர்களின் வழிகாட்டுதல் படி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தினர் மீது சீனா திட்டமிட்டே தாக்குதல் நடத்தியதாகவும் அப்போது மத்திய அரசு தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் திரு ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியா சீனா இடையே கிழக்கு லடாக்கின் கல்வான் பகுதியில் நடைபெற்ற மோதல் தொடர்பாக மத்திய பாஜக அரசு மீது திரு ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இது குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபாத் நாயக்கின் பேட்டியையும் அதனுடன் இணைத்துள்ளார். கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவத்தினர் மீது சீனா திட்டமிட்டே தாக்குதல் நடத்தியதாகவும் அப்போது மத்திய அரசு தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அதற்கான விலையாக நமது வீரர்கள் உயிர் தியாகம் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்புக்கு வழங்கப்படும் மாத்திரைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதால் ஆட்சியாளர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து தேவையான மருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முழு முடக்கம் தொடங்கியுள்ள நிலையில் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளானவர்களுக்கு வழங்கப்படும் ஜிங்க், விட்டமின் சி உள்ளிட்ட மாத்திரைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆரம்பத்தில் அரசு சார்பில் 10 நாட்கள் சாப்பிடுவதற்கான மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது பாதிப்பு உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் அத்தகைய மருந்துகள் அளிக்கப்படுவது நிறுத்தப்பட்டு விட்டதாக செய்திகள் வருகின்றன. மேலும் கொரோனா பாதிப்புக்கு ஆளானவர்கள் சாப்பிட வேண்டிய வைட்டமின் சி, ஜிங்க் போன்ற மாத்திரைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக வரும் தகவல்கள் கவலை அளிக்கின்றன. குறிப்பாக முழு முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள சென்னையில் இந்த மாத்திரைகள் கிடைக்கவில்லை என்ற புகார் அதிகம் எழுந்துள்ளது. இன்னும் சில இடங்களில் காலாவதியான மாத்திரைகள் அரசு சார்பில் வழங்கப்படுவதாகவும் செய்திகள் வருகின்றன என திரு டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது இடங்களில் கிருமி நாசினி மருந்து தெளிப்பதால் பலன் ஏதுமில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் கூறிவிட்ட பிறகும் விழுந்து விழுந்து மருந்து தெளிக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தேவையான மாத்திரைகளை போதுமான அளவிற்கு வாங்காமல் அலட்சியம் காட்டுவது ஏன் என்று தெரியவில்லை. மேலும் அடுத்தடுத்த நாட்களில் பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் என நிபுணர்கள் எச்சரித்து வரும் நிலையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக டெல்லியை போன்று ரயில் பெட்டிகளை தயார் செய்யும் பணியிலும் பழனிசாமி அரசு அக்கறை காட்டவில்லை என்று செய்திகள் வருகின்றன. இது குறித்த முறைப்படியான கோரிக்கை தமிழக அரசு சார்பில் ரயில்வே துறையிடம் வைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ பேரிடரை முழுமையாக எதிர்கொள்வதற்கான செயல் திட்டமோ இல்லாமல் கண்களை கட்டி காட்டில் விட்டதைப் போல ஆட்சியாளர்கள் தத்தளிப்பது மக்களை பீதியடையச் செய்துள்ளது. எனவே முழு முடக்கத்தை தாண்டி மேற்கொள்ள வேண்டிய பணிகளை உணர்ந்து இனியாவது
பழனிசாமி அரசு செயல்படுமா என்றும் திரு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நெருங்கிய நட்பு மலர்ந்து விட்டதாக கூறிய தங்களை அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் ஏமாற்றிவிட்டார் என்பதை உணர்கிறீர்களா என பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா சீனா எல்லை விவகாரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டுமென்று தனது ட்விட்டர் பக்கத்தில் திரு ப சிதம்பரம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். சீன துருப்புகள் இந்திய நிலப்பரப்பில் ஏப்ரல் மாதத்தில் ஊடுருவிய போது அதை இந்திய உளவு அமைப்புகள் கண்டுபிடிக்கவில்லையா? இந்திய எல்லையிலும் நிலப்பரப்பிலும் சீனா கட்டுமான பணிகளை செய்ததையும் உளவுத்துறை கண்டுபிடிக்கவில்லையே ஏன்? கடந்த மே மாதம் 5ஆம் தேதி சீன ஊடுருவலை இந்திய ராணுவம் எப்படி கண்டுபிடித்தது? சீன ஊடுருவல் பற்றி இந்திய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று தங்களுக்கு தோன்றவில்லையா அல்லது தெரிவிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தீர்களா? 7 வாரங்கள் பிரதமராகிய தாங்கள் ஏன் மௌனம் காத்தீர்கள்? ஒரு ஜனநாயக நாட்டில் இது போன்ற மௌனம் நியாயமா? 20 வீரர்கள் மரணம், 85 பேர் காயம், 10 பேர் சிறைப்பிடிப்பு, இதற்கு பிறகுதான் தங்கள் மௌனம் கலைந்துள்ளது என திரு ப சிதம்பரம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது ஜனநாயக முறைக்கு உகந்ததா? கல்வான் பள்ளத்தாக்கு தங்களுக்கு சொந்தம் என்று சீனா அந்த பகுதியில் காலூன்றிவிட்டதே. தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்தியா சீனா இடையே நெருங்கிய நட்பு மலர்ந்ததாக பெருமைப்பட்டு கொண்டீர்களே, சீன அதிபர் ஜி தங்களை ஏமாற்றிவிட்டார் என்பதை இப்பொழுது உணர்கிறீர்களா என்று கேள்விகளை எழுப்பி அதற்கு பதிலளிக்க வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3வது நாளாக இன்றும் தினசரி கொரோனா பாதிப்பு 2000-ஐ கடந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54,449ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 41 பேர் கொரோனா தாக்குதலால் பலியாகினர். இதையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 666ஆக உயர்ந்தது. தமிழகத்தில் 3வது நாளாக இன்றும் கொரோனா பாதிப்பு 2000-ஐ கடந்தது. இன்று மேலும் 2115 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 54,449ஆக உயர்ந்தது. இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1322 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 38,327ஆக உயர்ந்தது. இன்று ஒரே நாளில் 1630 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை தமிழகத்தில் 30,271 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவல் படி இன்று 35 மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 103 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 95 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 85 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 38 பேருக்கும், மதுரை மாவட்டத்தில் 58 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 39 பேருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 37 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம், ஏலக்கூடம், வலை பின்னும் இடம் மற்றும் விசைப்படகுகளுக்கு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை மீன்பிடிக்க செல்லப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர். ஜூன் 1 விசைப்படகுல மீனவர்கள் தொழிலுக்கு சென்றோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு 3 நாள் தொழிலுக்கு சென்றோம். கடந்த 2 வாரமாக போய் இந்த வாரம் கொரோனா தொற்று வராத அளவுக்கு தூத்துக்குடி விசைப்படகு மீனவர் போர்ட்டுகளுக்கு கிருமிநாசினிகள் தெளித்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் சுத்தப்படுத்துவதற்காக இது பண்ணியிருக்காங்க. அதனால் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் இருக்கோம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். மேலப்பாளையம் பகுதியில் கடந்த 4 மாதங்களாக குடிநீர் விநியோகம் மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மேலப்பாளையத்தில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்திற்கு வந்த மக்கள் அங்கிருந்த அதிகாரியிடம் மனு அளித்ததுடன் கழிவுநீர் கலந்த குடிநீர் பாட்டிலையும் காண்பித்தனர். நல்ல தண்ணி வால்வு திறக்கிற இடத்துல இந்த மாதிரி
தண்ணி வந்து தேங்கி கிடக்கு, சாக்கடை தண்ணி வந்து தேங்கி கிடக்கு. இன்றைக்கி காலையில் வந்து திறக்கக்கூடிய ஆள் வந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்டதுக்கு வந்து அலட்சியப்படுத்திட்டு கம்பி எல்லாத்தையுமே அப்படி போட்டுட்டு போயிட்டாங்க. இதில் இந்த க்ளோஸில் பார்த்தீங்கன்னா ரத்த கரையோடு இருக்குது. இந்த தண்ணி தான் இன்றைக்கி திறந்தாங்கன்னா இந்த தண்ணி தான் நல்ல தண்ணியோடு வந்து கலந்துட்டுருக்கு. இது வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது, 4 மாதமாக இருக்குது. இது பல முறை நாங்கள் வந்து அதிகாரிட்ட வந்து சொன்னோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது மேலப்பாளையம் பொதுமக்கள் சார்பாக இது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பான முறையில் வந்து நான் மக்களை திரட்டி கண்டிப்பான ஒரு போராட்டங்கள் நாங்கள் நடத்த வேண்டியது வரும். என்ன காரணம், 100 ரூபா வந்து இன்றைக்கி காலையிலேருந்து மாஸ்க்கு போடலன்னு சொல்லி 100 ரூபா தனி நபருக்கு போட்டு போகிறீங்க. இதிலெல்லாம் அக்கறை காட்டுகின்ற அதிகாரிங்க ஏன் இந்த சுகாதாரத்தில் ஏன் நீங்கள் காட்ட மாட்டீங்க? பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகர் திரு ஏ.எல். ராகவன் இன்று காலமானார். கடந்த 1950களில் இருந்து 1980ஆம் ஆண்டு வரை தமிழ் திரைப்படங்களில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர் ஏ.எல். ராகவன். 1947ஆம் ஆண்டு கிருஷ்ண விஜயம் என்ற படத்தின் மூலம் நடிகராக திரைத்துறைக்குள் நுழைந்த ஏ.எல். ராகவன் 1950ஆம் ஆண்டு வெளிவந்த விஜயகுமாரி என்ற படத்தின் மூலம் பாடகராக அறிமுகமானார். இசையமைப்பாளர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், கே.வி. மகாதேவன், எஸ்.எம். சுப்பையா நாயுடு உள்ளிட்டோரின் இசையமைப்பில் பாடல்களை அவர் பாடியுள்ளார். நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் இவர் பாடிய எங்கிருந்தாலும் வாழ்க பாடல் மிகவும் பிரபலம். ஜெயா தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் திரு ஏ.எல். ராகவன் பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார். இங்கே வந்த காதல் அங்கே வந்தல்லோ, தூது சென்ற காதல் வாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ, தூது சென்ற காதல் பாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ, மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ, நெஞ்சில் ஆசை கொண்டே. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திரு ஏ.எல். ராகவன் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரபல நடிகை எம்.என். ராஜமின் கணவர் திரு ஏ.எல். ராகவன் என்பது குறிப்பிடத்தக்கது. கீழடி அகழாய்வில் புலங்கு பொருட்களுடன் கூடிய கட்டுமான அமைப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர் ஆகிய 4 இடங்களில் தமிழக தொல்லியல் துறை சார்பாக அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதுமக்கள் தாழிகள், விலங்கு மற்றும் மனித எலும்புக்கூடுகள், பண்டைய கால தங்க நாணயம் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் இந்த அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் கீழடியில் மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களுடன் கூடிய கட்டுமான அமைப்பு ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த புலங்கு பொருட்கள் வைகை நதி நாகரிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய மண்பாண்டங்கள் போல் தோற்றமளிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 5ஆம் தேதி மனித எலும்புகள் கிடைத்த விவசாய நிலத்தில் தொல்லியல் துறையினர் அகழாய்வு பணிகளை தொடங்கியுள்ளனர். சென்னை ராயபுரம் மண்டலத்தில் இன்று மேலும் 221 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6000ஐ கடந்தது. சென்னையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ராயபுரம் மண்டலத்தில் பாதிப்பு தீவிரமடைகிறது. நேற்றைய நிலவரப்படி ராயபுரம் மண்டலத்தில் 5828 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இன்று ஒரே நாளில் மேலும் 221 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6049ஆக உயர்ந்துள்ளது.
இதில் 3526 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் 2212 பேர் மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த முழு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்து விதிமுறைகளை கடைபிடித்தால் மட்டுமே ராயபுரம் மண்டலத்தில் நோய் தொற்று குறையும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரை குளம் அருகே குடிநீரை முறையாக வழங்க கோரி காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென் தாமரைக்குளம் பேரூராட்சி 6வது வார்டுக்குட்பட்ட தேரி விளையில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஆழ்துளை கிணறுகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீரில் உப்பு அதிகம் உள்ளதால் பேரூராட்சி மூலம் வழங்கப்படும் தண்ணீரையே அவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக குடிநீர் விநியோகம் நடைபெறாததால் இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் முறையிடப்பட்டது. எனினும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் பேரூராட்சி வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வருது, அது அரை மணிக்கூர் வர பாயும் இல்ல. 4 வீட்டுக்காரர் நாங்க இந்த தெரு பைப்ல எடுக்கிறோம். 4 குடம் தண்ணி தான் கிடைச்சிருக்கு. ஒரு வீட்டுக்கு 5 பேர் 4 பேர் இருக்கும். அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாயுது. அது ஒரு மணிக்கூராவது விடக்கூடாது, அது கூட கிடையாது. நாங்க தண்ணி இல்லாம எங்க போவோம்? இப்ப கேட்கும் 10 நாள் போடுறோம். எங்க உப்பு தண்ணியில நாங்க சைடு அவங்களும் உப்பு தண்ணி தான், நல்ல தண்ணியே கிடையாது. ஃபில்டர் போட்டா எடுக்க முடியாது. ஃபில்டர் வாங்கக்கூடிய நிலைமையில எல்லாரும் இருக்காங்க. பஞ்சாயத்துல வேலை செய்யறவங்க நாங்க ஒண்ணுமே பேச முடியாது. ஆபீஸோட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம். இன்னும் வந்து ஒரு பதிலும் சொல்லல. வந்து பாக்க இன்னும் வரல. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம். சென்னையில் இதுவரை 2,10,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாநகராட்சி ஊழியர்களுக்கும் தெர்மல் கன் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் அவசர அத்தியாவசிய தேவைகளுக்கு பொதுமக்கள் சேவை மைய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் திரு பிரகாஷ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு விதிகள் பின்பற்றப்படுவது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். குன்றத்தூர், மாங்காடு, குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த 18 கிராம பகுதிகளில் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் வாகனங்கள் மற்றும் நடந்து செல்லும் பொதுமக்களிடம் அபராதம் விதிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ள மொத்த வியாபார மளிகை கடைகளில் பொதுமக்கள் பொருட்கள் வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டு சிறு வியாபாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். பூந்தமல்லி அருகே செட்டிப்பேடு பகுதியில் போலீசார் சோதனைச் சாவடி அமைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பகுதிகளை தவிர்த்து மீதமுள்ள பகுதிகளில் டாஸ்மாக் மதுபான கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் வழக்கம் போல் செயல்படுகின்றன. டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற வதந்தி காரணமாக ஊரடங்கு காலத்தில் மதுபான பாட்டில்களை அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்க நினைத்த ஒரு சிலர் மதுபான பாட்டில்களை வாங்கி பதுக்கி வைத்தனர். இந்நிலையில் மதுபான கடைகள் தொடர்ந்து செயல்பட்டதால் பதுக்கல்காரர்கள் ஏமாற்றமடைந்தனர். கிருஷ்ணகிரியில் காற்றில் பறக்க விடப்பட்ட சமூக இடைவெளியால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரியில் தொழிலாளர் துறை அமைப்பு சார்பில் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் சமூக இடைவெளியின்றி தலைக்கவசம், கையுறை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இவற்றை பெறுவதற்காக தொழிலாளர்கள் கூட்டமாக முண்டியடித்து நின்றனர். கொரோனாவால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட வளையக்கார வீதியில் வசிக்கும் 30 குடும்பங்களுக்கு ஈரோடு மாவட்டம் பெரியார் நகர் பகுதி அமமுக சார்பில் அரிசி, காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் பகுதி கழக செயலாளர் திரு ஜான் என்ற நெல்சன், 42வது வட்டக்கழக செயலாளர் திரு கோவிந்தராஜ், அண்ணா தொழிற்சங்கத்தின் துணை செயலாளர் திரு சிவா, பகுதி இளைஞரணி செயலாளர் திரு ராகவேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் ஏழை மாணவர் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமமுக சிறுபான்மை பிரிவு சார்பில் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் திரு எட்வின் பாண்டியன் ஏற்பாட்டின் பேரில் அண்ணாநகர் தங்கம் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்களின் குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறிகள் வழங்கப்பட்டன.
கழக அமைப்பு செயலாளர் திரு ஹென்றி தாமஸ், தெற்கு மாவட்ட செயலாளர் திரு புவனேஸ்வரன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் இன்று நெல்லை மாநகர பகுதியில் 14 பேர், நெல்லை புறநகர் பகுதியில் 16 பேர் என மொத்தம் 30 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கு பாளையங்கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் இதுவரை 552 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் சமூக இடைவெளியின்றி 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திரு ராகுல் காந்தி பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அக்கட்சி எம்பி திரு செல்லக்குமார் தொண்டர்களை சமூக விலகல் கடைபிடிக்க செய்யாமல் அவர்களுடன் கும்பலாக அமர்ந்து பின்னர் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது சமூக ஆர்வலர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் இதுவரை 495 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு 350 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மீதமுள்ள 139 பேர் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது மதுரை மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன விழாவை முன்னிட்டு கோயில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. சமூக இடைவெளியை பின்பற்றி 50 தீட்சிதர்கள் மட்டுமே கலந்து கொண்டு கொடியேற்றினர். 11 நாட்கள் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் 50 தீட்சிதர்கள் மட்டுமே பங்கேற்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தவுள்ளனர். வரும் 27ஆம் தேதி தேர் திருவிழாவும் 28ஆம் தேதி தரிசன திருவிழாவும் நடைபெறவுள்ளன. நியாய விலைக் கடைகளில் அதிகாரிகளின் பணியாளர் விரோத போக்கை கண்டித்து புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தமிழக அரசின் நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆய்வு செய்யாமல் நியாய விலைக் கடைகளில் மட்டுமே ஆய்வு செய்வதுடன் ரேஷன் கடை ஊழியர்களை அதிகாரிகள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட அளவில் இருந்து நியாய விலைக் கடை பணியாளர்கள் ஏராளமானவர்கள் இதில் கலந்து கொண்டனர். கொரோனா பரிசோதனை அறிக்கை குறித்த மகாராஷ்டிர அரசின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று உறுதி என பரிசோதனையில் தெரியவந்தால் அந்த பரிசோதனை அறிக்கை சம்பந்தப்பட்ட நபருக்கோ அல்லது அவரது குடும்பத்தினருக்கோ வழங்கப்பட மாட்டாது என மகாராஷ்டிர அரசு தெரிவித்திருந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கொரோனா பரிசோதனை அறிக்கை பாதிக்கப்பட்ட நபருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் மகாராஷ்டிர அரசு தனது உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு காரணமாக காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். முழு ஊரடங்கு காரணமாக வாகனங்களில் செல்ல போக்குவரத்து துறையினர் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் விதிகளை மீறி இருசக்கர வாகனங்களில் வெளியே தேவையின்றி சுற்றித் திரிந்த 20 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஊரடங்கு விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.